வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக் கேஆர்ஜி தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்க கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் அல்டிமேட் மொபைல் எடிஷன் தான் விளையாட போகிறோம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன மாதிரி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, ஆனால் சிறப்பான கேம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அங்கே ஒரு டைனோசர் இருக்குது. அப்போ இது பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் மாதிரி ஒரு சர்வைவல் கேம் தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைனோசர் இருக்க உலகத்தில் நீங்கள் எப்படி சர்வே பண்ணுவீங்க, அதுதான் இந்த கேமில் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க, வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். மைன்கிராஃப்டில் எப்படி வுட் அடித்து நமக்கு தேவையான பேசிக்ஸ்லாம் செய்வோமோ அந்த மாதிரி தான் இந்த கேம்லேயும். ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை பண்ணி பிக்காக்ஸ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு தேட்ச் வேணும். தேட்ச்சு வுட்டெலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் எடுக்கணும் நண்பர்களே. பிக்காக்ஸ்க்கு தேவையான ரிசோர்ஸ்லாம் நம்ம எடுத்தாச்சு. இப்போ பிக்காக்ஸை கிராஃப்ட் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லெவல் வந்துருக்கு. லெவலை போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதுதான் எங்கிராம்ஸ். இந்த எங்கிராம்ஸ் எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாத விஷயத்த கற்றுக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா கேமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிராஃப்ட் பண்ணுமோ அந்த ஒரு எங்கிராம்ஸ் பாயிண்ட்டுன்னு இருக்கும். அந்த எங்கிராம்ஸ் பாயிண்ட்டை கொடுத்து நீங்கள் அந்த பொருள் செய்கிறது எப்படி, என்னென்ன பொருள் வேணும் நம்ம எப்படி செய்யலாம் அதை கற்றுக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்காக்ஸை செஞ்சாச்சு. நம்ம ஹார்ட் பாரில் எக்யூப் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஃப்ளிண்ட் எடுக்க போகிறோம். எதுக்குடா ஃப்ளிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து ஆக்ஸ் வேணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வச்சு நம்மளால் மைனிங் பண்ணலாம். ஆக்ஸ் வச்சு தான் நம்மளால் கொஞ்சம் சண்டை போட முடியும். இவனுங்க வந்து என்ன அடி அடிப்பானுங்கன்னு உங்களுக்கே தெரியும். டைனோசர்னால் கடிப்பாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இது பண்ணணும். ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே. அதுக்கும் பார்த்திங்கன்னா வுட்டு தேய்ச்சி அப்புறம் ஃப்ளிண்ட்டு வேணும். ஆனால் இதுக்கு ஆக்ஸுக்கு வந்து ஃப்ளிண்ட்டு வேணும். ஓகே, 2 டூல்ஸையும் நம்ம கிராஃப்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராசர் அவனை தான் பிடிக்க போகிறோம். பராசரை பிடிச்சி தான் இந்த வீடியோவை முடிக்கிறோம். அதை வச்சு பெரிஸ் அதிகமாக கலெக்ட் பண்ணலாம். நார்கோட்டிக்ஸ் வச்சு மற்ற அனிமலை பிடிக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ட்ரெஸ் இருக்குது, அதை செஞ்சுட்டு நம்ம அந்த பராசரை பிடிக்க போவோம் நண்பர்களே. ட்ரெஸ்ஸுக்கு தேவையான ஐட்டம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா காய்ச்சி மூச்சுன்னு சத்தம். என்ன சத்தம்னு பார்த்தா இங்கே பாருங்கள் நண்பர்களே, டிப்ளோ சார் வந்து பார்த்தீங்கன்னா டூடுவை அடிச்சுக்கிட்டு இருக்குது. எப்படி டூடு வந்து திரும்ப அடிக்குமா இல்லை டிப்ளோ சார் அவனை அடித்து கொல்லுமா, என்ன நடக்க போகுது இந்த சண்டை? ஐயோ என்ன துரத்துறாங்க, டிப்ளோ சார் வந்து இனிமையை ஊட்டி ஜட்ஜை துரத்துறான் ஃப்ரெண்ட்ஸ். இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து திரும்ப டூடுவை துரத்த போயிட்டான். இவன் தெரியான மண்டை போலாராக இருக்கான் போல். இவனை நம்மளே அடிச்சிருவான். சரி வாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அடித்தோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைடு கிடைக்கும். ஸோ இது ஹைடுனா ஒன்றும் இல்லை, அந்த டைனோசரோட தோல். இந்த தோலை வச்சு நம்ம ஏதாவது அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போக போக அப்கிரேட் ஆக ஹைடு அதிகமாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் கிடைக்கிற ஹைடெல்லாம் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சட்டை பேண்ட்டெல்லாம் கிராஃப்ட்டு போட்டாச்சு. உங்களுக்கு வந்தீங்கன்னா இந்த சட்டை பேண்ட் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோவா ரிசோர்ஸ் தேவையில்லை. என்ன தேவை? ஐயோ அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம். டேய் ஏடா பேசக்கூட விட மாட்டியாடா, நீ யாரா? ஐயோ துப்புறான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரி விஷத்தை துப்புவான். இவங்க இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோங்க, 4 அடி தள்ளியே இருங்க. எல்லாம் விஷத்தை துப்பி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாமல் வச்சுருவான். அது வர ஸ்லோவாயிரும், பாய்சன் எஃபெக்ட் கொடுப்பான் இவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ்ஸு செய்கிறதுக்கு அவ்வளோவா எந்த இதுவும் தேவையில்லை. என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா 50 ஃபைபர் தான் தேவை. அதுக்கப்புறம் நான் அந்த போலா செஞ்சுருக்கேன். இது என்னடா போலா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு அனிமலை ஒரே இடத்துல பிடிச்சி வைக்க, அதாவது பார்த்திங்கன்னா நான் போலாவை தூக்கி அந்த அனிமல் காலில் போட்டிங்கன்னா அந்த அனிமல் அதே இடத்துல நின்றும். அது பார்த்திங்கன்னா சின்ன அனிமலுக்கு தான் வேலை செய்யும். எதுக்குன்னு போயிட்டு நீங்கள் பெரிய அனிமல் கிட்ட போய் போட்டிங்கன்னா அது கடிச்சு தின்றும் அதை. ஸோ இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போ இந்த உருட்டுக்கட்டை இருக்குது, இதை வந்து நம்ம போட்டு அதை டேம் பண்ண போகிறோம். உருட்டுக்கட்டையை வச்சு அடைச்சா மயக்கமாயிருவாங்கள்ல, அதை வச்சு தான் நம்ம இப்போ வந்து பராசரை டேம் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு தேவையான அந்த உருட்டுக்கட்டையை செஞ்சுருவோம் நண்பர்களே. செஞ்சுட்டு ஒரு நல்ல லெவல் பராசராக பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 80வது லெவல் பராசர் இருக்குது, பார்த்தாச்சு. இதெல்லாம் பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த போலாவை ஓட்டுருவோம். அவ்வளோதான் மாட்டிக்கினான் பையன். இப்போ வந்து இந்த உருட்டுக்கட்டை எடுத்து அவன் மண்டையை அடிக்க போகிறோம் நண்பர்களே. கேட்டு மண்டையை காட்டுறா. ஐயோ தப்பிக்கிறான் நண்பர்களே, சரியாக தப்பிக்கிறான். மண்டையை காமிச்சாச்சுங்க, இருங்க வாயை பாருங்கள் பார்த்துட்டு இருக்கிறான். பரவாயில்ல, இப்போ அடுத்து நம்ம இவனை டேம் பண்ணுறோன்னா இவன் நம்ம பெட்டாயிடுவான். ஸோ வாங்க டேம் பண்ணுவோம், அடிக்குவோம். இவன் தப்பிச்சு ஓடுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. என்கிட்ட ஒரு போல தான் இருக்குது, அது வேறு போட முடியுமான்னு தெரில. வாங்க அடிப்போம், எவ்வளோ நேரம் அடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். இப்போ அடித்தோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு அவனுக்கு அன்கான்ஷியஸ் லெவல்னு ஒன்று இருக்குது, அது ஏறிச்சுன்னா இவன் தூங்கிடுவான். அவ்வளோதான் ஓட்டான். அது இருங்க போலா இருக்குது, அதை போட்டு பார்ப்போம். டேய் நின்றா தம்பி, டேய் 80வது லெவலுக்கு விட்டுறக்கூடாது. ஆனால் விட்டோன்னா காரி. நின்றா பக்கத்தில் நின்ட்டான். அவ்வளோதான் பிடிச்சி. ஐயோப்பா பிளாக் ஆகலைங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஓடும் போது போட்டோன்னா லாக் ஆகாது போல், அது எனக்கு தெரியல. நீங்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. நிற்கும் போதே போலாவை போட்டுருங்க, ஓடும் போது போடாதீங்க, அது ஸ்டெக் ஆகுது போலா. அவ்வளோதான் போயிட்டான், ஓட்டான் நண்பர்களே. பறந்தே விட்டான், நான் போகிறான் பாருங்கள். இப்போ நம்ம இதை பண்ணி கிராஃப்ட் பண்ணுறதுக்குள்ளே பிரச்சனை வரும். ஸோ நான் வேறு ஏதாவது பராசரை பார்த்து நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. பக்கத்தில் இருக்க மலையை ஏறி கீழே வந்து பார்த்தா உங்கள் 100வது ஒரு பராசர் இருக்குது நண்பர்களே. 80 விட்டுட்டு 100 பிடிப்போம். அவ்வளோதான் ஓட்டாச்சு போலாவை. எனக்கு தெரிஞ்சு இவன் ஓடாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த உருட்டுக்கட்டை எடுத்துருவோம். இந்த ஹார்ட் பாரில் கடைசி ஸ்லாட்டில் வச்சா அந்த உருட்டுக்கட்டையே எடுக்க முடியல நண்பர்களே. நீங்கள் எதுக்கும் அதை பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கடைசியில் வச்ச பக் ஆகுது. நீங்கள் எதுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்லாட்ஸ்லேயே உங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கோங்க. ஓகே நடிப்போம். இவனுக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இவனுக்கு அந்த நார்கட்டிக் லெவல் அதிகமாக தான் இருக்கும். இவனுக்கு ஏரோ வச்சா தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து உருட்டுக்கட்டி வச்சுருக்கேன்.
ஸோ நீங்கள் எதாவது டேம் பண்ணுறீங்கன்னா அந்த உருட்டுக்கட்டையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் லெவல்னால் ஓகே, நம்ம சின்ன சின்ன அனிமல் பிடிக்கிறதுனா, பெரிய அனிமலுக்கெல்லாம் இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். அதை ஓட்டான் பேசிகிட்டு இருக்கும் போதே ஓட்டான். ஐயோ இவனுக்கு வேறு நிற்குமா அந்த டெப்போடா எனக்கு எப்போ இன்னொரு வாட்டி போட்டு பார்ப்போம். அவ்வளோதான் நண்பர்களே, 2 வாட்டி நம்ம போட்டு பார்த்தாச்சு. ஓடும் போது அவனை பிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் நிற்கும் போது தான் போலா போட முடியும்னு நினைக்கிறேன். ஓடும் போது போலாவை போட்டு போலாவை வேஸ்ட் பண்ணிடாதீங்க நண்பர்களே. சரி வாங்க, இவன் பிராண்டோ கீழே போகிறானே, இப்போ நாம் இவனை அடிக்கிறோன்னு சொல்லிட்டு பிராண்டோவை வச்சோன்னா பிராண்டோ நம்மளை அடிச்சிடுவான். அதுதான் அவனுக்கு வந்து தேவை. ஸோ நம்ம எதுக்கும் எவனையும் தொடாமே போவோம். ஓடுறான் பாருங்க, தண்ணிக்குள்ளே ஓடுறான். ஏதோ 4 மாதம் குளிக்காத மாதிரி தண்ணிக்குள்ளே வந்து குளிச்சுட்டு எப்போ தான் குளிக்கிறான். அடிக்கும் போது தான் குளிக்கணும்னு தோணுதா? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனை ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, தூரத்தில் ஒரு பராசர் நிற்கிது பார்த்தீங்களா? அதுதான் அந்த 100வது லெவல் பராசர். அது ஓடி போயிட்டு தண்ணியை தாண்டி குதிச்சுலாம் ஓடி போய் அங்கே நின்றுச்சு. நான் போலாவை கிராக் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே இப்போ நம்ம தண்ணியில் நீச்சல் அடிச்சுட்டு அங்கே போகணும். இந்த தண்ணியில் ஃப்ரெண்ட்ஸ், நிலத்துல தான் டைனோசர் இருக்கும், ஆனால் தண்ணியில் டைனோசர் இருக்காது அப்படின்னு சொல்லி தண்ணியில் ஜாலியாக இருந்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. மெகலாடான் அது இது நிறைய இருக்குது. அப்போ நீங்களே பார்ப்பீங்க. இப்போ வந்து ஒன்றா வருவானுங்க பாருங்கள். பிரானா இதெல்லாம் இருக்குது இங்கே. நான் வந்துட்டான் பாருங்கள். இப்போ வந்து யார் வந்திருக்கிறா? மேண்டா வந்திருக்குது. மேண்டா நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பிரானா கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. வர கிடைக்குது பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஓட்டேன், இல்லைனா எங்கே தண்ணிக்குள்ளேயே வந்து அவுட் ஆக்கியிருப்பாங்க. ஓகே நண்பர்களே, போவோம் கூடிய சீக்கிரம். எங்கே போனால் அந்த பாருங்கள், பின்னாடி பாருங்கள் 3 பேர். ஒருத்த ஆளை 3 பேர் துரத்திட்டு வரானுங்க. யாரா நீங்கள்? ஏன்டா டேய், உங்களை என்னடா பண்ணேன்? நான் ஒரு கடிக்கூட அடிக்கலைடா உங்களை. நிற்கிது. இதுதான் நம்ம 100வது லெவல் நினைக்கிறேன். ஓகே இருங்க, நம்ம எதுக்கும் இன்னொரு போலாவை கிராஃப்ட் போட்டுப்போம். ஏன்னா அது ஓடிச்சுன்னா டப்புன்னு இன்னொரு போலாவை போட்டுடலாம்ல. இதுதான் நினைக்கிறேன் அந்த 100வது லெவல். ஓகே, நீங்கள் கிராஃப்டிங் பண்ணும்போது நடந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நடக்கிறது. ஸோ அதை நீங்கள் எதுக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உட்டன் இது இருக்குது, அதெல்லாம் ரிப்பேர் கொடுத்துருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அடிக்கும் போதே உடஞ்சிருச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். ஸோ நம்ம ரிப்பேர் கொடுத்துப்போம் நண்பர்களே. ரிப்பேர் கொடுத்தோன்னா நம்ம யூஸ் ஆயிரும். அவ்வளோதான். இவனுங்க வந்துட்டானுங்களா? யோப்பா டேய், யாரா நீங்கள்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பிடிக்கும் போது சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவனும் அடித்தான், அவனெல்லாம் அடித்து முடிச்சுட்டு இதை வந்தாச்சு. இதுதான் 100வது லெவல் நினைக்கிறேன். எஸ், இதுதான் 100வது லெவலு. போலாவை போட்டுருவோம். எனக்கு தெரிஞ்சு இது 2வது போலா தாங்குமான்னு தெரில. ஏன்னா நம்ம அடித்த அடியிலே பார்த்திங்கன்னா ஒரு பாதி லெவலுக்கு ஏறிடுவோம். எப்போ அடித்தோன்னா நம்ம மொத்தமாக டே பண்ணிடலாம் நண்பர்களே. ஸோ வாங்க அடிப்போம். நமக்கு ட்ராங்க் கார் வந்திருந்தால் நம்ம எப்போவோ பிடிச்சிருக்கலாம், வீடியோ எப்போவோ முடிச்சிருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா இல்லாதனால ட்ராங்க் கார் பார்த்திங்கன்னா ஒரு 21வது லெவலில் தான் முடியும். அது என்னடா ட்ராங்க் கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் மொத்தமாக கிராஃப்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, படுத்துட்டான். இது அன்கான்சியஸு. இந்த நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற பெரிஸெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் சாப்பிட்டு அவ்வளோதான் டேம் ஆயிடுவான். நான் உங்களோட சர்வெண்ட்டுன்னு அவனே எந்திரிச்சு நின்றுவான். சர்வெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, பெட்டு மாதிரி எந்திரிச்சு நின்றுவான். நீங்கள் அது என்ன நினச்சிக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் என்ன அதுக்கு தெரியாது, நம்ம தான் அடித்து அப்புறம் தான் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை வந்து 2 XPயில் போட்டு விட்றேன் மொத்தமாக டேம் ஆகிறத. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பராசர் டேம் ஆயிடுச்சு. என்ன லெவல்? ஓகே 148 லெவல் பார்த்திங்கன்னா டேம் பண்ணுறதுல ஒரு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஸ்பானான ஐலாண்டுக்கே திரும்ப போயிடுவோம். ஏன்னா இங்கேருந்து சேவ் கிடையாது. நான் அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே வீடியோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பானான இடத்துக்கே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா இங்கே ஏதோ சப்ளை கிரேட் இருக்குது நண்பர்களே. என்ன கிரேட்டுன்னு பார்த்துருவோம். ஆக்சஸ் பண்ணி உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா சில நேரம் உங்களுக்கு கீஸ் கிடைக்கும். அந்த கீஸ் வச்சு பார்த்திங்கன்னா உங்களால் டைனோஸை ஃபாஸ்ட்டாக டேம் பண்ண முடியும். ஆனால் கீஸே இல்லாமல் கூட டேம் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம நினச்ச மாதிரி ஒரு பராசரை பிடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கேமிங் கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம KRG தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஸோ அத்துடன் விடை பெறுவது உங்கள் KRG தமிழ். ஸோ பாய் கைஸ்.